எப்போவுமே ரசம் வைக்கும்போது அரிசி களைஞ்ச தண்ணியில் வச்சு பாருங்கள், ரசம் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். கொஞ்சம் பச்சை தண்ணி சேர்த்துக்கலாம். புளி சேர்த்து ஒரு 10 நிமிஷம் ஊற விட்டுக்கலாம். சீரகம் பூண்டு நுணுக்கி எடுத்துக்கலாம். அப்போ ஃபஸ்ட்டு தேவையான பொருள் எடுத்துக்குவோம். மிளகு, சீரகம், கொஞ்சம் பூண்டு, 2 பச்சை மிளகா, கொஞ்சம் மல்லி சேர்த்துக்கும் போது ரசத்துக்கு வந்து டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக கொடுக்கும். மல்லி வந்து வறுத்தெல்லாம் சேர்க்க வேண்டாம், ஸ்ட்ரைட்டாக அப்படியே சேர்த்துக்கலாம். வந்துடலாம். சீரகம், மிளகு ஃபஸ்ட்டு நுணுக்கிக்கலாம். அதுக்கப்புறமா எடுத்து வச்சுருக்க மல்லி நுணுக்கினதுக்கப்புறமா கொஞ்சமாக பச்சை கருவேப்பிலை சேர்த்துக்கிட்டால் ரொம்ப வாசனையாக இருக்கும். பச்சை கருவேப்பிலை, பூண்டு, பச்சை மிளகாய் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கொரகொரப்பாக நுணுக்கிக்கணும். எப்போவுமே ரசத்துக்கு வந்து பேஸ்ட்டு போல் நுணுக்கக்கூடாது. இப்போ முன்னாடியே நம்ம ஊற வச்சுருக்க புளி தண்ணியை வந்து புளியை நல்லா கரைச்சிட்டு புளியை எடுத்துகிட்டு இப்போ கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி எல்லாம் சேர்த்துக்கலாம். நான் 3 தக்காளி சேர்த்துருக்கேன். நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு வந்து நல்லா தக்காளியை வந்து மசிச்சாச்சு. இப்போ தேவையான அளவு கல்லுப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான். இப்போ வந்து தாளிக்க ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ஒரு கடாய் அடுப்பில் வச்சு நல்லா சூடுபடுத்திட்டு தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதும் கடுகு, உளுந்து சேர்த்து நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா கொஞ்சமாக வெந்தயம் சேர்த்துக்கோங்க. ரசத்துக்கு வந்து வெந்தயம் சேர்த்து தாளிக்கும் போது நல்லா வாசனையாக இருக்கும். அதுக்கப்புறமா ஒரு வரமிளகாய் சேர்த்துக்கோங்க. நம்ம 2 பச்சை மிளகாய் வந்து நுணுக்கும் போது சேர்த்துருக்கோம், அதனால் ஒரு வரமிளகாய் வந்து போதுமானது தான். அடுத்து நம்ம முன்னாடியே நுணுக்கி வச்சுருக்க அந்த பூண்டு விழுது, அதாவது சீரகம், மிளகு, பூண்டு எல்லாம் நுணுக்கி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த விழுது சேர்த்து அடுப்பு வந்து சிம்மில் வச்சுட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வதக்கும் போதே வாசனை வந்து ரொம்ப சூப்பராக வரும் ரசத்தோட ஸ்மெல்லு. அடுத்து நம்ம கரைச்சி வச்சுருக்க ரசத்தை வந்து அப்படியே ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு ஒரு 2-3 நிமிஷம் வந்து நல்லா ஹை ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. நல்லா நுரைச்சி வந்துடும். அப்படியே அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிடலாம். நம்ம ஹோம்மேடாக ரெடி பண்ண ரசப்பொடி அதையும் நல்லா தூவிட்டு கொஞ்சமாக பெருங்காயத்தூள் தூவிட்டு இறக்கலாம். ரொம்ப சூப்பரான ரசம் வந்து ரெடி. ரசம் வந்து எப்போவுமே வந்து நல்லா அந்த பபிள்ஸ் வரும்போதே வந்து அடுப்பை அப்படியே அணைச்சிருங்க. லைட்டாக கொதிச்சுட்டா கூட ரசத்தோட டேஸ்ட் வந்து மாறிடும். இந்த பக்குவம் வந்து கரெக்டு. அப்படியே இறக்கி சர்வ் பண்ணலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் பண்ணுங்கள். நன்றி. மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் உங்களை சந்திக்கிறேன்.